கோபியம்மா நாட்டுக்கோழி பண்ணை என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான். மொத்தமாக ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க எனக்கு. ஆமாம். நஷ்டம். அந்த லோன் அமௌண்ட் பல மாதம் கட்டல அப்படின்ட்டு திடீர்னு பேங்க்காரங்க வந்துட்டாங்க. நாங்கள் வீடை சீல் பண்ணிடுவோம், சீல் பண்ணால் நான் உங்களை இம்மீடியட்டாக வெளியே அனுப்பிடுவோம். ஹலோ கோபியம்மா ஃபேமிலி. ஸோ நீங்கள் ஆவலாக கேட்டிருந்த கோழிப்பண்ணை கோபியம்மா நாட்டுக்கோழி பண்ணை என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான். பின்னாடி இருந்தது தான் நம்ம போட்டிருந்த செலவு பண்ணி கட்டியிருந்த நாட்டுக்கோழி பண்ணை இது. ஸோ மொத்தமாக ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க எனக்கு. ஆமாம். நஷ்டம். நாட்டுக்கோழி வளர்த்துனா நஷ்டமா அப்படின்னா ஆக்சுவலாக இல்லை, அது அப்படி இல்லை. நல்ல லாபம் தாங்க, நல்லா வந்துட்டு இருந்தது. கரெக்டாக அதை எப்படி பண்ணணும் எல்லாமே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். உண்மையாலுமே நாட்டுக்கோழி வளர்த்துறதுல லாபம் இருக்குது. நிறைய பேர் நம்ம ஸ்டார்ட் பண்ண டைமில் வீடியோ போட்டிருந்தப்போ கூட இல்லைங்க அது நஷ்டமாகும் அப்படின்லாம் சொன்னாங்க. இல்லை, கண்டிப்பாக லாபம் இருக்குது. கரெக்டாக அதை எப்படி வளர்த்தோணும் தெரியணும். அந்த அதில் நீங்கள் வர வர உள்ளே கற்றுக்க முடியும். நல்ல கஸ்டமர்ஸ் தான் உங்களுக்கு அதை இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ண முடியும். சரி, அப்புறம் ஏன் உங்களுக்கு நஷ்டம்? இதான் இப்படி பாருங்க, பால் அடைஞ்சு கிடக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீட்டுக்கு வந்ததோட விளைவு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நிறையா வீடியோவில் வீடு பிரச்சனைன்னு மட்டுமே சொல்லிட்டு இருந்தேன். பல பேருக்கு அது புரியல. நம்ம இருக்கிற இந்த லீஸ் வீடு என்ன ஆச்சு அப்படின்னா, போன வருஷம் கரெக்டாக ஜூன் மாதம் நல்லா அப்போதான் க்ரோத் ஆகிட்டு இருக்குங்க. நாட்டுக்கோழி பண்ண நல்ல க்ரோத்து. ஒரு 40-50 கோழி பக்கம் நம்மகிட்ட இருக்கு. எல்லாம் ரெடி, ஓகே. அப்படியே சேல் பண்ண ஆரம்பிச்சலாம். நல்ல க்ரோத்தில் முட்டையெல்லாம் எக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எவ்வளோ இருக்கும் நம்மகிட்ட மட்டும்? கிட்டத்தட்ட 50-60 இருக்கும். ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா 40-50 முட்டை இருக்கும். சரி, ஓகே, நல்லா ஸ்டார்ட் ஆகுது. நான் நினச்சது கரெக்டான டைம் இப்போ அப்படியே சேல் பண்ண ஆரம்பிக்கலாம் நினைக்கும் போது தான் இந்த வீடு, நம்ம இருக்கோம்ல இந்த லீஸ் வீடு, இந்த வீட்டுக்கு போன ஜூன் மாதம் பேங்க்லேருந்து ஆள் வந்துட்டாங்க. ஆமாங்க. கரெக்டாக பேங்க்லேருந்து ஆள் வந்தோன்னா எங்களுக்கு ஷாக்கு. என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த வீடு ஹவுஸ் ஓனர் இருக்கார் இல்லைங்க, பல மாதங்கள், 1 மாதம் 2 மாதம் எல்லாம் பல மாதங்கள் இந்த டியூ, அந்த இந்த அமௌண்ட் இருக்குது இல்லைங்க, மந்த்லி அந்த டியூ கட்டணும் இல்லைங்க, லோன் அமௌண்ட், அந்த லோன் அமௌண்ட் பல மாதம் கட்டல அப்படின்ட்டு திடீர்னு பேங்க்காரங்க வந்துட்டாங்க. ஜூன் மாதம் வந்துட்டு எங்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டு போயிட்டாங்க, சார் நாங்கள் இது அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணிட்டோம், பேங்க்கோட ப்ரொசீஜர் படி இது அடுத்த ஸ்டெப், அதாவது கோர்ட்டுக்கு நாங்கள் மூவ் பண்ணிட்டோம். எனி டைம் எங்களுக்கு ஆர்டர் கிடச்சிரும். ஆர்டர் கிடைச்சா நாங்கள் வீடை சீல் பண்ணிடுவோம். சீல் பண்ணால் நான் உங்களை இம்மீடியட்டாக வெளியே அனுப்பிடுவோம். என்ன அப்படி அப்போ சொல்லும்போது உனக்கு எப்படிமா இருந்துச்சு? ஐயோ, எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. என்னங்க, அவங்க 2 பேரும் வயசானவங்க, இவன் ஒருத்தன் தான் இருக்கிறான், வீடு இல்லைன்னா நான் எப்படி திடீர்னு கொண்டு போய் எல்லா சாமானும் வெளியே வச்சான், எப்படி போகிறது, எங்கே போகிறது, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. காசு வேற கொடுக்கணும். அதுதான் அது அமௌண்ட் கொடுத்தாங்க கூட பரவாயில்ல. அமௌண்ட் கொடுக்காம திடீர்னு கொண்டு போய் எல்லாம் வச்சிருவேன்னு சொன்னாங்கன்னா எங்க என்ன பண்ணுறது, அதுதான் ஒன்றுமே புரியாம ரொம்ப பயந்துட்டோம். அந்த டைம் அவங்க சார் நாங்கள் என்னங்க சார் பண்ணுறோம், எங்களுக்கு அமௌண்ட் கட்டல, டியூ கட்டலைங்க அவங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஸோ கோர்ட் ப்ரொசீடிங் போயிடுவோம். எனி டைம் நாங்கள் சீலுக்கு ரெடி ஆகிக்கிங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த டைமில் நான் அம்மா எல்லாம் ரொம்ப பயந்துட்டு என்ன பண்ணுறது, திடீர்னு காலி பண்ணுங்க. ஆமாம், காலி பண்ணுறதுக்கெல்லாம் டைம் கொடுக்க மாட்டாங்க. வந்தால் போலீஸ் இவங்களோட வருவாங்க, எல்லா பொருளையும் வெளியெடுத்து வச்சுட்டு அந்த பூட்டி சீல் வச்சிருவாங்க. ஸோ அந்த டைம் நான் ரொம்ப கொஞ்சம் பயந்துட்டு, சரி நம்ம கிளம்புறேன்னா எப்படி இது பண்ணுறது அப்படின்னு அந்த ஒரு குழப்பத்தில் அவசரத்தில் இருந்த எல்லா கோழிகளும் சும்மா அப்படி கொடுத்துட்டாங்க. விலையெல்லாம் பார்க்கல, எவ்வளோ ஒரு இதோட என்ன விலை ஒண்ணுமே பார்க்கல, அவசரத்துக்கு எல்லாம். ஏன்னா இப்போ டக்குன்னு வேற வீடு போகணும், இது அத்தனையும் தூக்கிட்டு போக முடியாது, அந்த ஒரு பயத்துல அவசரமா எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. இப்ப புரிஞ்சிருக்கும் நான் இந்த வீடு பிரச்சனைன்னு சொல்றது ஏன் அப்படின்னு. ஏன்னா வெளியே நோட்டீஸ் எல்லாம் ஒட்டிட்டாங்க, ஃப்ளக்ஸ் ஒட்டினாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. இப்ப வரைக்கும் அந்த இது போயிட்டு இருக்குங்க. இன்னும் போயிட்டு தான் இருக்கு. போன ஜூன் மாசம் ஆரம்பிச்சதுங்க, இப்ப வரைக்கும் அந்த கோர்ட் ப்ரொசீடிங் கொஞ்சம் டிலே இவங்க கோர்ட்ல, இந்த வீட்டுக்காரன் கோர்ட்ல கேஸ் போட்டு ஸ்டே வாங்கி வச்சு கொஞ்சம் அப்படி தள்ளி போயிட்டு இருக்குது. இப்போ இப்பவும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, சார் ஆர்டர் வந்தா ரெடி ஆகிக்கிங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பவும் நான் பணத்தை கேட்டிருக்கிறேன். இன்னும் லீஸ் டைம் முடிஞ்சுது.
பணம் இன்னும் கொடுக்கலைங்க. லீஸ் டைம் முடிஞ்சே 1 மாசம் ஆச்சு. நேத்து முந்தானத்தோட ஆமா, 1 மாசம் 1 ஆயிடுச்சு. மாசம் முடிஞ்சது. இன்னுமே பணம் வரல. ஸோ நான் நினச்சி ஆனால் நான் கரெக்டாக அந்த போன ஜூன் மந்த்ல இருந்து நான் கரெக்டாக இப்போ வரைக்கும் அந்த டைம் முடிகிற வரைக்கும் நான் அந்த கோழிகள்லாம் அந்த சேவல் இதெல்லாம் கரெக்டாக சேல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த லாபம் நான் எடுத்திருப்பேன். ஆமா. லாபம் எடுக்கிறேன்னு இல்லையோ இந்த இடத்துக்கு செலவு பண்ண காசு இன்வெஸ்ட்மெண்ட் நான் எடுத்திருப்பேன். ஸோ மொத்தமாக எனக்கு நஷ்டம், இன்வெஸ்ட்மெண்ட் நஷ்டம், மன கஷ்டம், கஷ்டங்கள் நிறைய ஆயிடுச்சு. வருமானம் இல்லை எதுவுமே. பட் இருந்தாலும் நான் கற்றுக்கிட்டேன். ஏம்மா அது வேணா அப்படித்தான் கற்றுக்கிட்டோம். ஸோ இனி அடுத்து போகிறோம் அப்படின்னா நாங்கள் ஷுவராக ஒரு நாட்டுக்கோழி எப்படி வளர்த்தணும், எந்த மாதிரி வந்து லாபத்தோடு வளர்த்த முடியும் அப்படிங்கிற எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கோம். பார்க்கலாம். அடுத்து வேறு வீடு இவங்ககிட்ட இருந்து பணத்தை நான் வாங்கிட்டு அடுத்த வீட்டுக்கு நான் போய் எனக்கு அந்த மாதிரி ஒரு இடம் கிடச்சி வாய்ப்பு கிடைச்சா கொஞ்சம் நல்ல விசாலமாக இடம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நாட்டுக்கோழி மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஆடு வளர்க்குறது எல்லாத்துலேயுமே லாபம் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. அது வந்து உண்மையாலுமே நிறைய லாபம் வரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தொழில் தான் அது. அதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் நிறைய கிடச்சிட்டு இருக்குது. பட் அது வில்லேஜ் பேஸ்டாக இருக்கணும். அதுக்கு எல்லாமே வில்லேஜ்லேயே பிறந்து வளர்ந்து அந்த ஆதார் கார்டு அந்த எல்லாமே அந்த அட்ரஸ் லோக்கல் அட்ரஸ் இருக்கணும். பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எங்களால் அது வாங்கி பண்ண முடியாது. லாபம் இருக்குது, நீங்கள் பண்ணுறேன்னா பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இதில் நீங்கள் புதுசாக ஆரம்பிப்போ ஏதாவது டவுட்னா கூட என்னை கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் உங்களுக்கு சொல்கிறேன். உள்ளே நிறைய மெட்டீரியல் இருக்குங்க. யாருக்காவது வேணுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆமாம், வாங்க, யாருக்காவது யூஸ் ஆகட்டும். உள்ளே இருக்குது. ஏதோ சின்ன அமௌண்ட் கொடுத்து நீங்கள் கொடுத்து எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஏம்மா எடுத்துக்கிட்டாலும் சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வேணுன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பேங்க்காரங்க ஜூன் மாதம் பிரச்சனை ஆரம்பிச்சான்னு சொன்னார்லங்க, ஆமாம், அப்போ தான் அவசரமாக எல்லாம் விற்றேன்னு சொன்னலைங்க. அன்னைக்கு தான் கடைசியாக வந்து இந்த ரூம்குள்ளே போனதுங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் உள்ளே கூட போகலைங்க. அதையும் தாண்டி இப்படி தான் கிடக்கும், க்ளோஸ் பண்ணி கிடக்கும். இப்போ தான் போன ஜூன்லேருந்து இப்படி தான் முழுசு. ஏன் இதை பார்க்க கூட கூடாதுன்னா மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குங்க. ஏன்னா 5 மணிக்கு எந்திரிச்சுக்குவோம். 5 மணிக்கு நான் நம்ம எழுந்திரிச்சிருவோம். இதெல்லாம் கூட்டி தண்ணி தெளிச்சுட்டு கோழிகளுக்கெல்லாம் தீவனம் போட்டு அதுகளுக்கு தண்ணி வச்சுட்டு முட்டையெல்லாம் எடுத்து வச்சு வேலையை சரியா இருக்குங்க. 1 2 அங்கே 30 40 மேலே அந்த சும்மா அப்படியே கத்திட்டு கிடக்கும். அது அந்த இதெல்லாம் பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லை, என்னென்ன ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால பார்க்கவே கூடாது. இந்த உள்ள இதையவே பார்க்கக்கூடாதுன்ட்டு இந்த ஸ்க்ரீன் இது எல்லாம் போட்டு மூடி விட்டு இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்குது. இப்படிதான் இருக்குங்க. என்ன பண்ணுறதுங்க, நேரம் சரியில்லை, அனுபவிச்சு தானே ஆகும். ஓகே, விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் நான் இத்தனை வருஷமா இத்தனை நாளாக வீடு பிரச்சனைன்னு சொன்னது இப்போ புரியுதுங்களா? ஒரு சைடு பணம் வரல, ஒரு சைடு பேங்க் பிரச்சனை, பேங்க் எனி டைம் சீல்னு பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு சைடு சுத்தமாக எனக்கு பணம் வரல, இன்னொரு சைடு இவங்க வீடு விற்கிறேன்னு சொல்லிட்டு வீடு ஆள் மாத்தியால் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த டீட்டெயிலாம் நான் இன்னமே உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் இன்னும் இருக்குது, உங்களுக்கு நிறைய பேச வேண்டியது இருக்குது. நான் இப்போ சிம்பிளாக இதோட முடிச்சுக்கிறேன். சரி, ஓகே, நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.